ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே அடகு வச்ச நகையை எப்படி ஈஸியாக மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ரொம்பவே தேங்க்ஸ். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 2 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வட்டி கணக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்களோட நகையை வந்து 5 லட்சத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கில் வச்சுருக்குறாங்க. அதோட வட்டி வந்து 8.7%. ஓகேவா? அதை வந்து நான் எப்படி திருப்பலாம் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசல் வந்து 5 லட்சம். ஓகேவா? அதாவது கடன் வந்து 5 லட்சம். அதோட வட்டி என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.75%. அப்போது வட்டி கணக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த அசல் இருக்கு இல்லையா, அது மல்டிப்ளை வட்டி டிவைடட் 100 போட்டிங்க அப்படின்னா வட்டி அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வட்டி அமௌண்ட் எவ்வளோன்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 5 லட்சத்துக்கு வந்து வட்டி வந்து 8.75%. அதை டிவைடட் 100 போட்டிங்க அப்படின்னா 43,750 ரூபா அவங்களுக்கு 1 இயருக்கு வட்டி மட்டுமே வரும். அதை ஒரு மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டிவைடட் 12ன்னு போட்டோம் அப்படின்னா 3,645 ரூபா. பாயிண்ட் வந்து ஒரு 83 ரூபா வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் வந்து ஒரு மாதத்துக்கு வட்டி வந்து 3,646 ரூபான்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மாதத்தோட வட்டி அவங்களுக்கு. இப்போது அவங்களோட இன்கம் வந்து 30,000 தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நான் எப்படி இதை வந்து என்னோடய நகையை மீட்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எஸ்பிஐ பேங்க்கில் தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நான் அதனால் அந்த பேங்க் எழுதியிருக்கிறேன். எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பேங்க்கில் இருக்கிற வசதின்னு பார்த்தாவே 12 மாதம் கழித்து மொத்தமாக வட்டி கட்டலாம். இதுவே வேறு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா மாதம் வட்டி கட்டுற மாதிரியும் இருக்கும். சில இதில் ஒரு 5 மாதம் அந்த மாதிரி இருக்கும். வட்டி கட்டலை அப்படின்னா அந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி போடுவாங்க. பேங்க்லங்கிற பொறுத்த வரைக்கும் 12 மாதம் கழித்து வந்து மொத்தமாக வட்டி கட்டலாம். வட்டியும் அசலும் கட்டி நம்ம வந்து நகையை திருப்பலாம். அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டாமல் மொத்தமாக கட்டினோம் அப்படின்னா வட்டி அமௌண்ட் வந்து நமக்கு பெருசாக வரும். இப்போ நம்ம மந்த்லி வட்டி கரெக்டாக கட்டிக்கிட்டே வந்தோன்னா வட்டியோட அமௌண்ட் குறைஞ்சிரும். 12 மாதம் முடியும் போது நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னா அசலை மட்டும் கட்டி நம்ம வந்து திருப்பிக்க முடியும். ஸோ மாதம் அந்த 3,646 ரூபா கண்டிப்பாக கட்டிகிட்டே வாங்க. அப்படி கட்டலை அப்படின்னா உங்களுக்கு 12 மாதம் ஆகும்போது 43,750 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதை நம்மளால் மொத்தமாக கட்ட முடியாது. அதனால் சின்ன அமௌண்ட்டாக 3,646 ரூபாவை கண்டிப்பாக கட்டிகிட்டே வந்துடுங்க. அப்போ தான் நம்மளோட நகையை திருப்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு 5,000 இல்லை ஒரு 10,000 கிடச்சிச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் அசலில் வரவு வச்சுருங்க. அப்படி அசலில் வரவு வைக்கிங்க அப்படின்னா அசல் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம கட்டுற வட்டியோட அமௌண்ட்டு குறையும். இப்போ நீங்கள் அசல் கட்டுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ள வட்டி வந்து நமக்கு குறையும் இல்லையா? அதனால் நீங்கள் எப்போ மந்த்லி வட்டியை கண்டிப்பாக கட்டுங்க. அதே மாதிரி எப்போ உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் அதை அசலில் வர வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வட்டி கண்டிப்பாக குறையும். இது வந்து நமக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா நம்மளால் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து ஈஸியாக நகையை திருப்ப முடியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நகையை மீட்டல். அதாவது இப்போ 5 லட்சத்துக்கு நம்ம நகை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 நகையாக வச்சுருக்கலாம். ஒருவேளை அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அசல் கட்டிக்கிட்டே வரீங்க, ஒரு 1 லட்சம் கட்டிட்டேன் இல்லை ஒரு 2 லட்சம் கட்டிட்டேன் அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்குள்ளான மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்புக்குள்ள நகையை பேங்க்கில் கேட்டு வாங்குங்க. மொத்தமாக வச்சுருக்கும் போது சில இடத்துல தரமாட்டாங்க. பட் நீங்கள் போய் பேசுங்க, மேனேஜர்கிட்ட பேசி அந்த அமௌண்ட் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்குள்ளே நகையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மீட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு நகை கிடைச்ச சந்தோஷமும் இருக்கும், நம்மளால் நகையை மீட்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியமும் இருக்கும். நம்ம நகை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தான் போய் பேசணும். நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலத்துக்கு போகாமல் நகையை தடுக்கிறது. இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, மாதம் கண்டிப்பாக வட்டி கட்டிகிட்டே வாங்க, அசலை குறைச்சிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து அசலும் வட்டியும் கட்ட முடியாமல் அது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா நகை வந்து ஏலத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் மாதம் வட்டி கட்டுங்க, அசலை குறைச்சிட்டே வாங்க.
தேவையற்ற செலவு, அதாவது நம்ம நகை திருப்புற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற செலவை குறைச்சிட்டே வாங்க. அந்த டைமில் ஒரு வேளை ஒரு 1 கிராம் வாங்க போகிறீங்க, 2 கிராம் வாங்க போகிறீங்கன்னா, ஒரு புது கோல்டு வாங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை அப்போ பண்ணவே வேண்டாம், வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நகையை திருப்புவோம், அதுக்கப்புறம் நகை வாங்குகிற வேலையை பார்க்கலாம். இன்னொன்று என்ன, சின்ன அமௌண்ட்டில் எப்படி நகையை மீட்க முடியும்? ஒரு 1000 ரூபாய் கையில் கிடைக்கிது, இதை வச்சு நம்ம எப்படி அந்த 5 லட்சம் நகையை மீட்க முடியும் அப்படின்னு நினச்சி அதை வேறு செலவு பண்ணாமல் அதை வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டே வாங்க. சிறு துளி தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இதுவாக கிடைக்கும். சின்ன சின்ன அமௌண்ட் தான் நாளைக்கு அது பெரிய அமௌண்ட்டாக கிடச்சி அதை வச்சு நம்ம வந்து நகைக்கு ஒரு வட்டியாவோ இல்லை அசல் குறைக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம். சிறு துளி தாங்க பெருவெள்ளம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்களாலும் உங்களால் கண்டிப்பாக உங்களோட நகையை மீட்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சேவிங்ஸ். அதாவது அவங்களோட இன்கமும் ஸ்கூல் ஃபீஸ், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இன்கம் வந்து 30,000, ஸ்கூல் ஃபீஸ் வந்து 4200 சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்போது நம்ம இதுலேருந்து ஸ்கூல் ஃபீஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 25,800 வருது. இதில் அவங்க வந்து டோட்டல் ஃபேமிலியோட செலவுமே பார்க்கணும், இதுலேருந்து அந்த 5 லட்சம் நகையும் நம்ம வந்து திருப்பணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் கண்டிப்பாக முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 25,800 கம்பல்சரி மாத வட்டி இருக்கு இல்லையா, அந்த மாத வட்டி 3646 அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு லோனோ அல்லது ஒரு ஹோம் ரெண்ட்டாக நினச்சி அதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ வீட்டு வாடகை அப்படிங்கும்போது மாதம் கண்டிப்பாக கட்டணும் இல்லையா, வீட்டு வாடகை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற வரும்போது நம்ம கண்டிப்பாக கொடுப்போம்ல, அந்த மாதிரி நினச்சி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு அதை வட்டி கட்டிகிட்டே வாங்க. இன்னொன்று என்ன, பேலன்ஸ் இதுலேருந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 22,154 ரூபா. இதில் தான் நம்மளோட வீட்டு செலவு, பசங்களுக்கு திங்ஸ் வாங்குறது, மெடிக்கல் செலவுன்னு சொல்லி இதில் தான் எல்லாமே பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து நான் வந்து சொல்லிடலாம் இதில் பார்த்துடலாம் அப்படின்ட்டு, பட் அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படின்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் இதிலருந்து உங்களால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சு சேவ் பண்ணுங்கள். அல்லது ஒரு 2000 ரூபாய் உங்களால் முடிஞ்சால் ஒரு 2000 ரூபாய் எடுத்து சேவ் பண்ணுவீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 கூட இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். அதை சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்தில் நமக்கு இப்போ 1000 ரூபாய் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து 12,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா. இதுவே 2000 சேர்த்தா 24,000 ரூபாய் கிடைக்கும். இதை கொண்டு போய் நீங்கள் அசலில் கட்டினீங்க அப்படின்னா அசலை குறைக்கவும் முடியும், வட்டியும் அந்த டைமில் குறையும். நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டேட் வச்சுக்கோங்க, இத்தனை வருஷத்தில் நான் வந்து நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பர்சனல் டிப்ஸாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நிதானமாக யோசிங்க. அதாவது நம்ம எப்படி நகையை திருப்பலாம் அப்படின்றத நீங்கள் நிதானமாக யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் உங்கள் பட்ஜெட்லேருந்து உங்களால் எப்படி நகையை திருப்ப முடியும் அப்படின்றத நீங்கள் நிதானமாக யோசிங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட இன்கம்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சாலும் அதுவே பெரிய சேவிங்ஸ் தான். அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இத்தனை வருஷத்தில் நான் நகையை திருப்பணும். நம்மளால் 5 லட்சங்கும்போது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் வந்து உடனே டக்குன்னு போயெல்லாம் திருப்பிட முடியாது. இப்போ ஒரே வருஷத்தில் 5 லட்சம் நகையை திருப்பணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்கம் நமக்கு அந்தளவுக்கு இல்லை. நம்மளோட இன்கம்மை பொறுத்து தான் நம்ம வந்து திருப்ப முடியும். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸடு இயர் வச்சுக்கோங்க. ஒரு 3 வருஷத்தில் திருப்பணும் இல்லை ஒரு 4 வருஷத்தில் திருப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த 4 வருஷமும் அதுக்காக கண்டிப்பாக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட நகையை நம்மளால் கண்டிப்பாக மீட்க முடியும். இப்போ நீங்கள் 5 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 சவரன் நகையாக கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ அது வந்து இப்போதைக்கு நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை திருப்புறதுக்கு நீங்கள் இத்தனை இயர்க்குள்ளே திருப்ப முடியும், என்னால் முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சி ஒரு இத்தனை வருஷத்தில் நான் திருப்புவேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. வீண் செலவு, அதாவது குட்டி பசங்களாம் இருக்கிற வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம்தான். ஆனாலும் நம்மளால் கண்டிப்பாக அந்த வீண் செலவுலாம் பண்ணாமல் இருந்து நம்ம மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து நம்ம நகையை மீட்கிறதுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் செலவு கம்மி பண்ணுங்கள். அதுக்காக ஃபுல்லாக செலவே பண்ணாதீங்கலாம் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீண் செலவை தவிர்த்துக்கோங்க. அதிகமாக ட்ரெஸ்ஸு வாங்குறது வச்சுக்காதீங்க.
அதிகமாக வெளியில் போகிறத வச்சுக்காம, அப்புறம் இப்போ பசங்களுக்கு 4 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் வாங்குங்க போதும். அந்த நம்ம கஷ்டப்பட்டால் தானே நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம ட்ரெஸ்ஸு வந்து எப்போ கூட வாங்கிக்கலாம். இல்லை பசங்களுக்கு இப்போ 4 வாங்குனீங்க அப்படின்னா அவங்க வளர்ந்துருவாங்க டக்குன்னு. அது வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக நம்மளோட நகையை ஃபஸ்ட்டு திருப்புறதுக்கு உள்ள வழியை பார்க்கணும் அப்படின்னா அந்த வீண் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்ஜெட்டில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ, என்னோட பட்ஜெட்டில் நான் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ அதை தான் நான் மிச்சம் பண்ண முடியும். நான் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் 1000 மிச்சம் பண்ணுங்கள், 5000 மிச்சம் பண்ணுங்கன்னு சொல்கிறது எனக்கு ஈஸி. ஆனால் உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு மந்த் வந்து ஒரு மெடிக்கல் செலவு வரலாம், அந்த டைம் அதிகமாக செலவாகும். இப்போ 1000 மிச்சம் பண்ணுற இடத்துல அந்த டைம் 500 தான் மிச்சம் பண்ண முடியும். பரவாயில்ல, ஆனால் அதை மிச்சம் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்கள் பட்ஜெட்டில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ அதை வந்து நீங்கள் மிச்சம் பண்ணுங்கள் போதும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 5 லட்சம் நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, நம்ம வந்து இதுக்கு ஒரு 3 லட்சம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்சத்துக்கும் வட்டி கட்டணும். மீதி இருக்கிற இங்கே 2 லட்சத்துக்கும் வட்டி கட்டணும். இப்போ கடன் வந்து வேறு இடத்துல போய் வாங்குறீங்கன்னா வட்டி பேங்க்கை விட அதிகமாக போடுவாங்க. அப்போது நமக்கு இன்னும் அதிகமாகும், கடன் சுமை ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நீங்கள் கடன் வாங்கவே வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து நகையை திருப்ப பார்க்கலாம். கடன் வாங்கி திருப்பாதீங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வட்டி இல்லாமல் கிடைக்கும் இல்லையா? வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஸ்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன்னா கடன் வாங்கும் போது வட்டி வந்து இது இல்லாமல் கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வட்டிக்கு வாங்கி நீங்கள் வந்து நகையை திருப்பணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதில் கண்டிப்பாக உங்களால் முடியும். இதில் நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸில் கொஞ்சமாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நகையை திருப்புவீங்க. நீங்கள் நகையை திருப்பிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.